வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட கொட்டி தீர்த்து, ஆனா கடைசியில உங்க நம்பிக்கையே உடைஞ்சு போன மாதிரி நீங்க எப்பதாவது உணர்ந்திருக்கீங்களா? நீங்க நண்பர்கள்னு ஆழமா நம்பினவங்களோட கண்ணுல ஒரு சின்ன பொறாமை தீய பார்த்து உங்க இதயம் வலிச்சதுண்டா? அப்படி இருந்தா இந்த பதிவு உங்களுக்காகத்தான். குறிப்பா எல்லார்ட்டையும் அன்பா நியாயமா இருக்கணும்னு நினைக்கிற துலாம் ராசி அன்பர்களுக்காக. இந்த வார்த்தைகள் ஒருவேளை உங்க அனுபவத்தோட பிரதிபலிப்பா இருக்கலாம். வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சில காயங்கள், சில துரோகங்கள், சில மறைமுகமான எதிர்ப்புகள், இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நீங்க நிச்சயம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? இவ்வளவு மென்மையான உங்க உள்ளம் ஏன் திரும்ப திரும்ப காயப்படுது? இதுக்கான பதில்கள் நம்மளோட தர்க்கத்தில் இல்ல, அது வானத்துல நட்சத்திரங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த பிரபஞ்ச ரகசியங்களை நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நம்மளோட இந்த ஆன்மீக பயணம் இப்படியே தொடரணும்னாலும் சரி, இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னாலும் சரி, உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம குடும்பம் இன்னும் வளர நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களை இன்னும் ஊக்கமா வேலை செய்ய வைக்கும் ஒரு பெரிய சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல துலாம் ராசியோட மென்மையான இதயம் ஏன் காயப்படுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் ஜோதிட ரீதியா நமக்கு சவால்களை தர்றவங்க யாருன்னா அடையாளம் காண்போம். அது மட்டும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற சில குணங்கள் எப்படி பிரச்சனைகளை ஈர்க்குதுன்னு பார்த்து அதிலிருந்து நம்மள நாமளே காத்துக்கிற தெய்வீக வழிகளை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா உங்க உண்மையான சக்தி என்ன, அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல துலாம் ராசியோட இதயத்துக்குள்ள நாம போவோம். துலாம் ராசினாலே நீதி, நேர்மை, சமநிலைதான். உங்க சின்னமான தராசு மாதிரியே எல்லா விஷயத்திலயும் ஒரு சரியான தன்மைய, ஒரு அழகியல நீங்க விரும்புவீங்க. எப்பவுமே ஜாலியா, சுறுசுறுப்பா, சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தி நாம உண்டு, நம்ம வேலை உண்டு போறவங்க நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் வாழ்க்கையில இந்த மாதிரி எதிர்மறையான அனுபவங்கள் திரும்ப திரும்ப வருது? இது ரொம்ப ஆழமான, வலிக்கக்கூடிய கேள்வி இல்லையா? நீங்க எல்லாரோடையும் அனுசரிச்சு போக முயற்சி செய்யும்போது ஏன் ஒரு சிலர் உங்களோட மோதுறாங்க? நீங்க எல்லாரையும் சமமா பார்க்கும்போது ஏன் சிலர் உங்க மேல பொறாமப்படுறாங்க? ஒண்ணு மட்டும் நம்புங்க, இதுக்கு காரணம் உங்க இயல்புல இருக்கிற தப்பு கிடையாது. இது பிரபஞ்ச சக்திகளோட ஒரு விளையாட்டு. அதத்தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். உங்க உணர்வுகளுக்கு ஒரு நியாயம் இருக்கு, அதை நாம கண்டிப்பா கண்டுபிடிப்போம். சரி, இப்போ இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஜோதிட சாஸ்திரப்படி துலாம் ராசிக்கு சவால்களை தரக்கூடிய ராசிகள், நட்சத்திரங்கள் ஏதேதுன்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்களோட எனர்ஜியும் உங்களோட எனர்ஜியும் சந்திக்கும்போது ஒரு சின்ன உரசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறது சண்டை போடுறதுக்கு இல்ல, நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டுமே. இத கொஞ்சம் கவனமா கேடுங்க. தனுசு, மீனராசிக்காரங்க உங்க மேல இருக்கிற பொறாமையையும் போட்டியையும் ஓரளவுக்கு வெளிப்படையாவே காட்டிடுவாங்க. நான் உன்னை விட நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க கிட்ட தெரியும். அதனால நீங்க அதை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சிம்ம ராசிக்காரங்க கிட்ட நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். அவங்க உங்க முன்னாடி உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க, ஒரு நல்ல நண்பர் மாதிரி உங்க கூடவே இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள உங்க வளர்ச்சியை பார்த்து ஒரு விதமான எரிச்சலை உணர்வாங்க. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவங்களோட ரகசியமான குணம் உங்களுக்கு புரியாத பல பிரச்சனைகளுக்கு காரணமா அமையும். எதையும் வெளிக்காட்ட மாட்டாங்க, ஆனா அவங்க செயல்கள் உங்களுக்கு எதிரா இருக்கலாம். ராசிகள் மாதிரியே சில நட்சத்திரங்களும் உங்களுக்கு சவாலா அமையலாம். குறிப்பா சூரியனோட ஆதிக்கம் கொண்ட கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களை நேரடியாவே சீண்டி பாப்பாங்க. அவங்க பேச்சுல ஒரு அதிகாரம் இருக்கும், அது உங்க சுயமரியாதைய காயப்படுத்தலாம். அதே போல செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிற மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் வரலாம். செவ்வாயோர் போர்க்கிரகம் இல்லையா, அதனால அவங்க இயல்பிலேயே ஒரு முன்கோபம் இருக்கும். அவங்க உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத சில கசப்பான சம்பவங்களை ஏற்படுத்திட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க கிட்ட பழகும்போது ஒரு சின்ன கவனம் எப்பவுமே நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, உங்களுக்கு அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒரு திறந்த புத்தகம்னா அவங்க ஒரு பூட்டின மர்ம பெட்டி மாதிரி. நீங்க காட்டு ராசி, அதனால ஒரு விஷயம் தெரிஞ்சா அதை 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கிறது உங்க இயல்பு. ஆனா அவங்க நீர் ராசி, ஆழமானவங்க, ரகசியங்களை பாதுகாக்கிறதுல கெட்டிக்காரங்க. அதனால உங்க ரகசியங்களை அவங்க கிட்ட சொல்லும்போது கவனமா இருங்க. அதே சமயம் அவங்களோட ஆழமான ரகசியங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க, அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். இந்த சவால்கள்லாம் ஏதோ தற்சயமா நடக்கிற விஷயம் இல்ல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதெல்லாம் நம்மளோட பழமையான வேட ஜோதிடத்துல சொல்லப்பட்ட
பிரபஞ்ச விதிகளின்படி நடக்குது. அந்த விதிகள் என்ன, அது எப்படி துளாராசியான உங்கள பாதிக்குதுன்னு இப்போ நாம ஆழமா புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். ஜோதிடத்துல பாதகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. பாதகம்னா என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா தடை செய்யறவர் அல்லது பிரச்சனை கொடுப்பவர். ஒரு வண்டி நல்லா வேகமா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எப்படி அதோட வேகத்தை குறைக்குதோ அந்த மாதிரி பாதகாதிபதி நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துல, குறிப்பா லாபத்துல தடைகளை ஏற்படுத்துவார். துலாம் ஒரு சரராசி, அதாவது நகரக்கூடிய ராசி. ஜோதிட விதிப்படி சரராசிகளுக்கு அதோட 11வது வீட்டு அதிபதி தான் பாதகத்தை செய்வார். இது ஒரு முக்கியமான ஜோதிட விதி. இப்போ பாருங்க, அந்த விதி எப்படி வேலை செய்யுதுன்னு. துலாம் ராசியிலிருந்து நீங்க எண்ணிட்டு வந்தீங்கன்னா 11வது வீடு சிம்ம ராசி. இந்த 11வது வீடு தான் லாபத்தையும் நண்பர்களையும் குறிக்கும். அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? சூரியன். இதனாலதான் சிம்ம ராசிக்காரங்களும் சூரியனோட நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் உங்களுக்கு ஒரு விதமான தடையையும் மன உளைச்சலையும் கொடுக்கறவங்களா இருக்காங்க. இப்ப புரியுதா? இது தனிப்பட்ட விரோதம் இல்ல, இது ஒரு பிரபஞ்ச அமைப்பு. இதுவரைக்கும் நம்ம வெளியில இருக்கிற காரணங்களை பத்தி பார்த்தோம். இப்போ வாங்க நம்மளோட பார்வைய கொஞ்சம் நமக்குள்ளேயே திருப்புவோம். சில நேரங்கள்ல நம்மளோட இயல்பான அழகான குணங்களே நமக்கு தெரியாம பிரச்சனைகளை ஈர்க்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது உங்களுக்கு குறை சொல்றதுக்கல்ல, உங்களை நீங்க இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டும் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதுக்கு உதவுறதுக்கு தான். துலாம் ராசிக்காரங்க கிட்ட இயல்பாவே சில குணங்கள் இருக்கும். ரகசியங்களை மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியாம நம்பிக்கையானவங்க கிட்ட உடனே சொல்லிடுவீங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்க பேச்சு, உங்க செயல் மூலமா எல்லாரோட கவனமும் உங்க மேல இருக்கணும்னு விரும்புவீங்க. புதுசா ஒரு பொருள் வாங்கினா அந்த சந்தோஷத்தை மத்தவங்க கிட்ட காட்டி பகிர்ந்துக்க ஆசைப்படுவீங்க. நீங்க செய்யற செயல்களுக்கு மத்தவங்களோட அங்கீகாரத்தை மனதார எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. இந்த குணங்கள் எதுவுமே தப்பில்ல, ஆனா இதுதான் ரொம்ப சுலபமா மத்தவங்களோட பொறாமையையும் கண்திருஷ்டியும் உங்க பக்கம் இருக்கிற வாசல்களா இருக்கு. இந்த ஒப்புமை எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னா அது உங்க மண்டைக்குள்ள இருக்காது. அது உங்க காற்று ராசியோட இயல்பு. தகவல்களை பரப்புவது உங்க பிறவி குணம். ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்ற மாதிரி, ஒரு விஷயத்த சொல்லலைன்னா என் தலை வெடிச்சுடுங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த இயல்ப நீங்க கோவப்படாம ஒரு புன்னகையோடு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ தீர்வுகளை நோக்கி போவோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. உங்களை சுத்தி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வளையத்தை எப்படி உருவாக்குறது? உங்க சக்திய தேவையில்லாத எதிர்மறைகள்லிருந்து எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இதோ உங்களுக்கான எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த சில வழிகள். இந்த 3 தெய்வீக கேடயங்களையும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. முதல் கேடயம் வழிபாடு. உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது 5ஆம் வீடு கும்பம். அதோட அதிபதி சனி பகவான். கும்பத்தோட தொடர்புடைய கையில அமிர்த கலசத்தோட இருக்கிற ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்க வழிபடும்போது உங்களுக்கு செல்வமும் பாதுகாப்பும் கிடைச்சு ஒரு ராஜயோகத்தையே கொடுக்கும். 2வது கட்டுப்பாடு. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா ரொம்ப அவசியம். நீங்க வாங்குற புது பொருட்களை பத்தியோ உங்க வெற்றிகளை பத்தியோ உடனே எல்லார்ட்டையும் சொல்லாதீங்க. உங்க சந்தோஷத்தை முதல்ல உங்களுக்குள்ள வச்சு முழுசா அனுபவிங்க. கண் திருஷ்டிங்கிறது நிஜம். அது உங்க பொருளை நீங்க முழுசா அனுபவிக்க விடாம செஞ்சிடும். 3வது கேடயம் ரகசியம். இது ரொம்ப முக்கியம். நீங்க கோவிலுக்கு போறதையோ தியானம் பண்றதையோ உங்களுக்கு கிடைக்கிற தெய்வீக அனுபவங்களையும் யாரிடமும் பகிர்ந்துக்காதீங்க. ஒரு விதம் முளைக்கிற வரைக்கும் பூமிக்குள்ளதான் இருக்கணும். அது மாதிரி உங்க ஆன்மீக சக்தி வளர்ற வரைக்கும் அதை ரகசியமா பாதுகாக்கணும். பண விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களோட நல்ல மனச பல பேர் பயன்படுத்திக்க வாய்ப்பிருக்கு. குறிப்பா செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, அப்புறம் புதன்கிழமைகள்ல யாருக்கும் பணம் கடன் கொடுக்கறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நாட்கள்ல கொடுக்கற பணம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு அவசர உதவி தேவைப்பட்டா செய்யலாம், தப்பில்ல. ஆனா பெரிய தொகைகளை கடனா கொடுக்கறத தவிர்த்தா அது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். இந்த விளக்கத்தோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இது உங்களை நீங்களே கொண்டாடுறதுக்கான பகுதி. உங்க மென்மையான உள்ளம், நீங்க எளிதில் காயப்படுற தன்மை, இதெல்லாம் பலவீனம்னு இனிமே நினைக்காதீங்க. அதுதான் உங்க மிகப்பெரிய ஆன்மீக பலம். அந்த வரத்தை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு இப்ப பாப்போம். துலாம் ராசியோட ஆன்மீக பயணம் ஒரு குறிப்பிட்ட வயசுல தானாவே மலர ஆரம்பிக்கும். ஒரு 25 வயசு வரைக்கும் உலக விஷயங்கள் ஆர்வம் காட்டுற நீங்க அதுக்கப்புறம் மெதுவா இறைவன் பக்கம் திரும்புவீங்க. 35 வயசுக்கு மேல உங்க கடவுள் தேடல் இன்னும் தீவிரமாகும், கோவில் போறது அதிகமாகும். 40 வயசுக்கு மேல வெறும் சடங்குகளை தாண்டி ஞான பாதையை நோக்கியும் தியானம், ஒரு உண்மையான குருவை தேடுறதுன்னு உங்க பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இது சுக்கிரனோட வீட்ல பிறந்த உங்க இயல்பான வளர்ச்சி. இது நிச்சயம் நடக்கும்.
இத எப்பவுமே உங்க இதயத்துல வச்சுக்கோங்க. உங்க உண்மையான சொத்து நீங்க வாங்குற பொருளோ வீடோ வண்டியோ கிடையாது. அது உங்க அறிவும் ஞானமும் தான். தீயால எரிக்க முடியாத, வெள்ளத்தால அடிச்சிட்டு போக முடியாத ஒரே செல்வம் அது ஒண்ணுதான். உங்க உடைமைகளை காட்டி மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிறத விட உங்க அறிவை வெளிப்படுத்துங்க, உங்க கருணைய வெளிப்படுத்துங்க, உங்க ஞானத்தை பகிர்ந்துக்கோங்க. இதையெல்லாம் பார்த்து யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. மாறா உங்கள பாராட்டுவாங்க, உங்களால பயனடைவாங்க. கடைசியா இத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களை எளிதா காயப்படுத்தக்கூடிய அதே மென்மையான உணர்வு தான் இறைவனோட ஆற்றல சுலபமா கிரகிச்சுக்கிற சக்தியாவும் இருக்கு. உங்க உணர்திறன் ஒரு சாபம் இல்ல, அது ஒரு வரம். அந்த ஆற்றல சரியான வழியில ஆன்மீக பாதையில நீங்க செலுத்தும்போது நீங்க யாராலையும் அசைக்க முடியாத ஒரு சக்தியா மாறுவீங்க. உங்க பலவீனம்னு நீங்க நினைக்கிறது தான் உங்க மிகப்பெரிய பலம். இந்த விளக்கம் உங்க இதயத்தை தொட்டிருக்கும்னோ, உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க அக்கறை காட்டுற உங்க துலாம் ராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உங்க அனுபவங்களும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்க வாழ்க்கையில எல்லா நலன்களும் வளங்களும் பெருகட்டும். மீண்டும் ஒரு ஆழமான ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.